அதை நம்பி அநேகர் உள்ள வந்து சேலரிக்காக உள்ள இணைந்தோம். அந்த சேலரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்ல முறையில் தான் போயிட்டு இருந்தது. ஒரு 3000 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதன் பேரில் நிறைய பேர் உள்ள பணம் வந்தது. கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி உள்ள பணம் உள்ள வந்தது. அந்த நிறுவனத்தை 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிட்டு அந்த நிறுவனத்தை ஒரே நாளில் மூடிட்டு எஸ்கேப் ஆகிட்டார். ஏன்னா அவர் ஒரிஜினல் எம்டி கிடையாது. இப்போ அந்த நிறுவனத்தை இப்போ 10,000 கோடி உள்ள வந்துருச்சு. இப்போ வந்து மைவித்ரி ஆர்ட்ஸுங்கிற பேரில் மறுபடியும் வசூல் வேட்டை ஆரம்பித்து இதையும் விரைவில் இப்போ மூடிடுவாங்க. அந்த வசிய மொழிக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் அடிமைகளாக இருக்கிறாங்க. அவர் ஒரிஜினல் எம்டி கிடையாது. ஆயிரக்கணக்கான கோடி இருக்கு. விஜயராகவன் என்பவர் வந்து மொரிசியஸ்ல பணத்தை பதுக்கி இருக்கிறாரு. என் பேரு கோவை ஸ்டாலின். இந்த V3 ஆன்லைன் டிவி என்கிற பெயரில் விஜயராகவன் என்பவர் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து முதலில் பார்த்தீங்கன்னா வெறும் 600 ரூபாய் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குங்க, விளம்பரம் பார்த்தா உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் 600 ரூபாய் கட்டி ஆரம்பத்தில் எல்லாம் உள்ளே வந்தோம். அதன் பிறகு கோவை கிராஸ்கட் ரோட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸ் ஒன்று எடுத்தார். அதில் எடுத்துட்டு V3 ஆன்லைன் டிவி மூலமாக நீங்கள் 18,000 ரூபாய் கட்டுங்க, ஒரு 6 நபர்களை 18,000த்துக்கு நீங்கள் சேர்த்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி கிடைக்கும். மாதம் 12,000 ரூபா சேலரி. ஒருவேளை இப்போ நீங்கள் உடனே உங்களுக்கு சேலரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 6 பின்ன பர்ச்சேஸ் பண்ணி வைங்க. 1,26,000 ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆகிட்டிங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு சேலரி வரும். 18,000 கட்டி 6 மாதம் வீடியோ பார்த்தீங்கன்னா 7வது மாதத்துலேருந்து சேலரி வரும் அப்படின்னு சொன்னார். அதை நம்பி அநேகர் உள்ள வந்து சேலரிக்காக உள்ள இணைந்தோம். அந்த சேலரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்ல முறையில் தான் போயிட்டு இருந்தது. திடீரென்று ஒரு நாள் 18,000 ரூபா பிளான் என்பது 21,000 ரூபா பிளானாக மாறுது. அதனால் நீங்கள் இப்போ சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18,000 ரூபாய்க்கு சேர்ந்துக்கலாம். இல்லை இந்த 18,000 ரூபா பின்ன பர்ச்சேஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அடுத்த மாதம் விற்கும்போது ஒரு 3,000 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதன் பேரில் நிறைய பேர் உள்ள பணம் வந்தது. கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி உள்ள பணம் உள்ள வந்தது. அந்த ஆஃபர் முடிஞ்ச அடுத்த நாளே கம்பெனியை நிறுவனத்தை மூடி விட்டார். க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த நிறுவனத்தை 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிவிட்டு அந்த நிறுவனத்தை ஒரே நாளில் மூடிட்டு இப்போ தற்காலிகமாக மூடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டார். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பினாமி எம்டியாக அந்த நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் டைரக்டராக இருந்த இப்போ பினாமி எம்டியாக அந்த நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் டைரக்டராக இருந்த சக்தி அனந்தன் என்பவரை வைத்து ஒரிஜினல் எம்டிக்கள் பார்த்தா குமாரி, விஜயராகவன், அதுக்கு பிறகு சிவசங்கர், இந்த 3 பேர் தான். அதில் மெயின் குருஜி என்று மக்கள் சொல்லி கொண்டு இருக்கிற விஜயராகவன் அவர் தான் இதில் மெயின். அவருடைய பெயரில் தான் மைவி3 ஆர்ட்ஸு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஆயிருக்கு. இதில் இந்த சக்தி அனந்தன் என்பவர் மார்க்கெட்டிங் ஹெட்டாக V3 ஆன்லைன் டிவியில் இருந்தார். அவர் இதில் இப்போ பினாமி எம்டி. ஏன்னா அவர் ஒரிஜினல் எம்டி கிடையாது. இப்போ இந்த நிறுவனத்தை இப்போ 10,000 கோடி உள்ளே வந்துருச்சு. இவங்க மறுபடி விளம்பரம் பார்த்தா கொடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இந்த நிறுவனத்தை விரைவில் மூடக்கூடிய திட்டம் விஜயராகவனுக்கு இருக்குது. அதனால இந்த பினாமி எம்டி சக்தி அனந்தன் என்பவரை வைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நாங்கள் எல்லாம் யாரையும் ஏமாற்றவில்லை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை சில நாட்களுக்கு முன்பாக நடத்தினாங்க. இப்போ இது ஆரம்பம்தான். இந்த 10 பேர் வந்திருக்கிறதுங்கிறது ஆரம்பம். இனி இந்தியா ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான நபர்கள் புகார் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். ஒரு ஆடிட்டர் செல்லத்துறை என்பவரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவர் ஒரு 4 லட்சம் ரூபா வாங்கிக்கிட்டு அவர் கூட போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வீடியோவை காமிச்சு அவரை மிரட்டி அவங்க உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவர் அந்த நிறுவனத்தில் மறுபடியும் இணைஞ்சு செயல்படுறாரு. சார் V3 ஆன்லைன் டிவியில் நிறுவனம் மூடும்போது சுமார் 2 லட்சம் பேருக்கு மேலே அதில் மக்கள் இருந்தாங்க. இப்போ இந்த மைவி3 ஆர்ட்ஸில் அந்த டீமில் இருக்கிறவங்கள வச்சு மறுபடியும் இப்போ 55 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க. எப்போ அதை ஆரம்பிச்சாங்க, எப்போ க்ளோஸ் பண்ணாங்க? இது ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிங்க. V3 ஆன்லைன் டிவி அது ஒரு 2 வருஷம் நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து மைவி3 ஆர்ட்ஸுங்கிற பேரில் மறுபடியும் வசூல் வேட்டை ஆரம்பித்து இதையும் விரைவில் இப்போ மூடிடுவாங்க. இப்போ இந்த காவல் மாநகர ஆணையர் அலுவலகத்தில் எங்கெங்கெல்லாம் புகார் கொடுத்துருக்கீங்க? இப்போ நீங்களாம் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்குறோம்.
அப்புறம் ஹைகோர்ட்டில் இப்போ கேஸ் போட்டிருக்கோம். அதனால் சிபிஐ என்கொயரி இப்போ வேணும். பொருளாதார குற்றப்பிரிவு பொருளாதார குற்றப்பிரிவுக்கும் இதை கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அமுதா ராணிங்கிற ஒரு அம்மா பேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. 24/6 கொடுத்துருக்கோம். என்ன சொல்றாங்கன்னா 55 லட்சம் உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறாங்க, நாங்கள் வேலை பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுதாங்க ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம டாக்டர் கலைஞர் அவர்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உடன்பிறப்பு அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு வந்து கோடிக்கணக்கான தொண்டர்கள் அடிமை. அதே போல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எடுத்துக்கங்க, என் ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொன்னால் அதுக்கு கோடிக்கணக்கான பேர் அடிமை. அதே போல் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் அடிமை. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே போல இந்த விஜயராகவன், இது எதுக்கு சொல்றேன்னா, விஜயராகவன் என்கிற குருஜி என்று தன்னைத்தானே பட்டம் சுட்டி கொண்ட விஜயராகவன் அந்த V3 ஆன்லைன் டிவியில் ஒவ்வொரு நாளும் பேசும்போது, அன்பார்ந்த V3 குடும்ப உறுப்பினர்களே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எல்லோரும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசிய மொழிக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் அடிமைகளா இருக்கிறாங்க. பகுதியில இதுல வந்து ஆயிரக்கணக்கான நபர்கள் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். 10,000 பேர் வராங்க, இவங்க மனு கொடுக்கறதுக்கு 10 பேர் தான் இருக்கீங்க. அப்படி இல்லைங்க, அவங்க வந்து இந்த சப்போர்ட்டா வந்து 5000 பேருக்கு மேல 10,000 பேர் வந்திருக்கான்னு சொல்றாங்க. அவங்க எப்படி வர்றாங்கன்னா எங்களுக்கு தெரியும். அவங்க என்னன்னா, இப்ப சிஎம் உறுப்பினர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க, சிஎம் உறுப்பினர்கள் சொல்லி இருக்கிறாங்க. நீலம்பூர் பகுதியில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா 30,000 ரூபாய் வருது, 54,000 வருது, 75,000 ரூபாய் வருதுங்க. ஏமாத்துல அவங்கள ஏமாத்துனாங்க, நாங்க சொல்லவே இல்லையே. எங்களை ஏமாத்திக்கிட்டு அந்த கம்பெனியை நிறுவனத்தை மூடிட்டு, இதனுடைய ஒரிஜினல் எம்டி யாருன்னு கேட்டா சக்தி ஆனந்தன் பினாமி எம்டி. அவர் ஒரிஜினல் எம்டி கிடையாது. எவ்வளவு கோடி இருப்பாங்க? ஆயிரக்கணக்கான கோடி இருக்கு. விஜயராகவன் என்பவர் வந்து மொரிசியஸ்ல பணத்தை பதுக்கி இருக்கிறாரு. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.